2004 94 குழந்தைகள் பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழ்நாட்டை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியாவையே சோகத்தில் உள்ளாக்கின விஷயந்தான் அது. கிட்டத்தட்ட 22 வருஷம் கழித்து அந்த பள்ளியில் படித்த 4ஆம் வகுப்பு மாணவி ஜெனிஃபருங்கிறவங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் நடந்த குரூப் 1 எக்ஸாமில் வெற்றி பெற்று 15வது ரேங்க் எடுத்து துணை ஆட்சியராக பொறுப்பேற்க இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம். அந்த தீ விபத்து நடக்கும்போது இந்த ஜெனிஃபருங்கிற 4ஆம் வகுப்பு மாணவி தரைத்தளத்தில் அடித்தளத்தில் இருந்திருக்காங்க. மேலே மாடியில் எந்த கிளாஸ்லையும் இல்லாமல் அடித்தளம் தான் அவங்களோட கிளாஸாக இருந்திருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா தீ பிடிக்கும் போது தன்னோட தம்பி உட்பட சில மாணவர்களை காப்பாற்றி ஜன்னல் வழியாக வெளில கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த காப்பாற்றப்பட்ட மாணவர்களோட டிசியெல்லாம் ரெடி பண்ணி வேறு ஸ்கூல் சேர்க்கறதுக்காக அன்னைக்கு தஞ்சாவூரோட ஐஏஎஸ்ஸாக இருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்திருக்காங்க. அப்போ அவங்கள பார்க்கும் போதே இவங்க மைண்டில் டிசைட் பண்ணிட்டாங்க நம்ம ஒரு ஐஏஎஸ்ஸாக ஆகணுன்ட்டு. அதுக்கப்புறம் அவங்க பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் முடிச்சுட்டு நிறையா எக்ஸாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. ட்ரைனிங் போகிறதுக்கு கிளாஸ் சேர்கிறதுக்குலாம் அவங்கள்ட்ட பணம் இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஆட்சியில் திரு ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த நான் முதல்வர் திட்டம் வந்து அவங்களுக்கு ரொம்பவே கை கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் 2025 குரூப் 2 எக்ஸாமில் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் நல்லா படித்து குரூப் 1 எக்ஸாம்லேயும் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் 15வது ரேங்க் எடுத்து இன்றைக்கி துணை ஆட்சியராக ஆகியிருக்காங்க. துணை ஆட்சியராக பொறுப்பேற்க இருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமான விஷயம் இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லோருக்கும் நன்றி. நான் உங்கள் ஜே.